ஏன்னா செப்டம்பர் 1ல இருந்து தமிழ் திரைப்படம் எதுவும் வராதா? தெளிவா தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி வாங்க போய்தான் பாப்போம். சென்னையில் இன்னைக்கு நடந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கங்களின் ஆலோசனை கூட்டத்துல ஒரு முக்கிய முடிவுலாம் எடுத்திருக்காங்க. அதை பத்தி தான் என்னன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இதுல தமிழ்நாட்டுல வர செப்டம்பர் 1ல இருந்து 8 வார காலத்துக்கு அப்புறம் தான் OTT-ல படம்லாம் வெளியிடணும் அப்படின்னு தயாரிப்பாளர்கள் வந்து ஒரு லெட்டர் பேட் கொடுத்தாதான் அந்தந்த திரைப்படங்களை வெளியரங்கில் வெளியிட முடியும்னு முடிவெடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான முடிவு வந்து தென்னிந்தியன் ஸ்டேட்ஸான ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடக மாநிலங்கள இல்லாதப்ப கூட வேணும்னே தமிழ்நாட்டுல மட்டும் இந்த மாதிரி ஒரு புது நடைமுறையை கொண்டு வர்றது ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி முடிவு எடுக்கும்போது எல்லா ப்ரொடியூசர்ட்டையும் பேசி யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத மாதிரி எடுக்கணும். ஆனா விநியோகஸ்தர்கள் சங்க கூட்டமைப்பு அப்புறம் தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் அந்த மாதிரி கலந்து ஆலோசிக்காம தன்னிச்சையா எடுத்த முடிவு தமிழ்நாட்டு தயாரிப்பாளர்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா வருஷத்துக்கு 250 திரைப்படங்கள் வெளியாகுது. அதுல பெரும்பாலான திரைப்படங்கள்ல தயாரிப்பாளருக்கு முதலீடு செய்த தொகையில பாதி அளவு கூட கிடைக்காம ரூபாய் 700 கோடிக்கு மேல ஒவ்வொரு வருஷமும் லாஸ் ஆகுது. அந்த பொருள் இழப்போட சேர்ந்துதான் எல்லா ப்ரொடியூசரும் இங்க சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. சோ விநியோகஸ்தர்கள் சங்க கூட்டமைப்பு தன்னிச்சையான முடிவை எடுக்காம செப்டம்பர் 1ல இருந்து புதிய தமிழ் திரைப்படங்கள்ல திரையரங்களை வெளியிட கூடாதுன்னு, தமிழ் திரைப்படங்களோட ஷூட்டிங் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா இந்த பிரச்சனையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவரோட கவனத்திற்கும் கொண்டு போகணும். சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்டோட மினிஸ்டர்கிட்டையும் இதை பத்தி பேசி இதுக்கு தகுந்த முடிவு எடுக்கணும்னு குறிப்பிட்டிருக்காங்க.